நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 23ஆம் சங்கீதம் 23. தியான வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். பரிசுத்த மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, என் மேய்ப்பரும் நானும் என்று சொல்லக்கூடிய இந்த சங்கீதத்தை நாம் தியானித்து வருகிறோம். சங்கீதக்காரன் கர்த்தரை ஒரு நல்ல மேய்ப்பனுக்கும் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு ஆட்டுக்குட்டிற்கும் ஒப்பிடுகிறான். தேவனுடைய சிருஷ்டிப்பில் நாம் பல்வேறு வகையான பிராணிகளை காண்கிறோம். அவை எல்லாவற்றிலும் மனுஷனோடு ஒப்பிடுவதற்கு சங்கீதக்காரன் ஆட்டுக்குட்டியையே தெரிந்து கொள்ளுகிறார். ஏன் தெரிந்து கொள்கிறார்? ஏன் தன்னை ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார்? ஆடுகள் எளிமையான, அறியாமையுள்ள, பேதையான விலங்குகள். அவற்றால் தங்களை தாங்களே நடத்தி கொள்ள முடியாது. அவைகள் எப்பொழுதும் யாரையாகிலும் பின்பற்றி செல்லவே முயற்சி செய்யும். அவை பேதையான பிராணிகளாதலால் எதையும் விளங்கிக் கொள்ளும் திறன் அவற்றிற்கு அதிகமாக இல்லை. அவைகள் தாங்களுக்கான நல்ல மேய்ச்சல் நிலங்களை தாங்களாகவே தேடிக்கொள்ளக்கூடாதவைகளாக இருக்கின்றன. புதிய மேய்ச்சல் நிலங்களுக்கு நடத்தப்படாதிருக்கும் பட்சத்தில் அவை வழக்கமாக மேய்ந்து கொண்டிருக்கும் சிறிதளவு புல்லுள்ள இடங்களிலே எப்பொழுதும் மேய்ந்து கொண்டிருக்கும். அவை தங்கள் தொழுவத்திற்கு 1000 முறை வழிநடத்தப்பட்டிருந்தாலும் மேய்ப்பனின் உதவி இல்லாமல் தாங்களாகவே தங்கள் தொழுவத்தை சென்றடைய வழி அறியாதவைகளாக இருக்கின்றன. அவை வழிதவறி போய்விட்டால் மீண்டும் தங்கள் மந்தையில் வந்து சேர வழியறியாது திகைத்து அலைந்து கொண்டிருக்கும். அவைகள் மந்தையாக செல்லும்போது முன்னாக செல்லுகிற ஒரு ஆடு ஒரு குழிக்குள் விழுந்துவிட நேர்ந்தால் மற்ற ஆடுகள் தங்கள் பாதையை கவனமாக பார்த்து செல்ல முற்படாமல் அந்த ஆட்டுக்குட்டியை அப்படியே பின்பற்றி செல்லும். இறைச்சிக்காக அடிக்கப்படும்படி கொண்டு செல்லப்படும் ஆடுகள் தங்கள் முன் சென்ற ஆடுகளின் இரத்தத்தை கண்டும் அவற்றின் கூக்குரலை கேட்டும் யாதொரு தயக்கமுமின்றி வெட்டப்படும்படி தாங்கள் நிறுத்தப்படும் மேடையின் மேல் ஒன்றன் பின் ஒன்றாக ஏறி நிற்கதை காண முடியும். அத்தனை அதிக பேதையான பிராணிகள் அவை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பேதமை தன்மை உடைய உன்னையும் என்னையும் தேடித்தான் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார் நல்மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து. ஆம், ஆட்டுக்குட்டிகளாகிய பேதமையான உனக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து காத்து கொள்ளும்படியாக அவர் தேடி வந்தார். பேச மாட்டாத இந்த விலங்கினத்தைப் போலவே இன்று நீங்களும் நானும் இருக்கிறோம். உலகில் மாந்தர் எவ்விதமாய் பலவிதமான குற்றங்களுக்கு ஆளாகிறார்கள் என்றும் அது நிமித்தம் அவர்களுக்கு உண்டாகும் விளைவுகள் யாவை என்றும் அவர்கள் எவ்விதமாக தீய பழக்கங்களுக்கு அடிமைப்படுகிறார்கள் என்றும் அது நிமித்தம் அவர்கள் எவ்வித பரிதாபமான முடிவை அடைகிறார்கள் என்றும் கண்கூடாக இன்றைக்கு நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதன் அமைதியாக அவர்களை பின்பற்றுகிறான். எனவே பரிசுத்த வேதாகமம் அவனை ஆடுகளுக்கு ஒப்பிடுவதிலே ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அவன் இந்த பாவ உலகத்தில் வழிதவறி போயிருக்கிறான். அவனால் தானாக தன்னுடைய ரட்சிப்பிற்கான வழியை கண்டுகொள்ள இயலாது. அருமையான தேவனுடைய பிள்ளையை, எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு சகோதரனும் சகோதரியும் தன்னுடைய சொந்த முயற்சியினால் நல்லவர்களாக மாறவே முடியாது. பவுல் சொல்லுகிறார், ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நான் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இதுதான் நம்முடைய இயல்பான நிலையாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்று சொல்ல விருப்பம் இருக்கிறது, என்னால் முடியவில்லை. யார் என்னை விடுவிக்க கூடும் என்று சொல்லி கதறுகிறான் பவுல் அப்போஸ்தலன். இன்று உனக்கும் எனக்கும் அந்த கதறுதல் வேண்டும். நாம் பேதமையான ஆட்டுக்குட்டிகள். நமக்கு முன்னால் செல்கிறவர்கள் இந்த உலகம் எந்த வழியிலே செல்கிறதோ அந்த வழியிலே சென்று நாம் அடிக்கப்படுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக அல்ல, மீட்கப்பட்டவர்களாக, திருப்தி அடைந்தவர்களாக, என் அண்டையில் இருக்கிற ஆண்டவரோடு நான் இணைக்கப்பட்டவனாக, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே நான் முந்தின சீருக்கு திரும்பத்தக்கதாக ஆறுதல் அடையும்படியாக அவரை நான் அந்த மேய்ப்பருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிறவனாய் காணப்பட வேண்டும்.
தவறுகின்ற பட்சத்தில் நாம் பலவிதமான பொல்லாப்புகளுக்கும் விபத்துகளுக்கும் நாசங்களுக்கும் மோசங்களுக்கும் நாம் உட்பட்டவர்களாக மாறிவிடுவோம். ஆடுகளை பாருங்கள், தற்காப்பற்ற விலங்குகள், பலம் வாய்ந்த வலிய கொம்புகள், நச்சு பற்கள், கூரிய நகங்கள், பலமான பற்கள் போன்ற உறுப்புகள், அதாவது பிறரை தாக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் அவற்றின் உடலமைப்பில் இல்லை. ஆபத்து வேளைகளில் பறந்து சென்று தப்பித்துக் கொள்வதற்கு அவைகளுக்கு இறக்கையும் இல்லை. ஓடி தப்பிக்கொள்வதற்கு ஏற்றாற்போல் அவற்றின் கால்கள் துரிதமாய் ஓடக்கூடியவையும் அல்ல. எனவே துஷ்ட மிருகங்களை எதிர்த்து தங்களை தற்காத்து கொள்ள அவற்றால் முடியாது. சுமார் 1000 ஆடுகள் ஒரு மந்தையில் இருந்தாலும் ஒரு ஓநாய் அவைகளுக்கு எதிரிட்டு வரும் என்றால் அவைகளின் எண்ணிக்கையால் அவற்றின் பலன் பெருகிவிடுவதில்லை. அவை உதவியற்றவை. அவைகளின் ஒரே பாதுகாப்பு அவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிற அவைகளுடைய மேய்ப்பன் மட்டுமே. ஒரு ஆடு தன் மேய்ப்பனுக்கு எவ்வளவு அருகாமையில் உள்ளது என்பதிலேயே அதனுடைய பாதுகாப்பு தங்கியிருக்கிறது. அருமையான தேவப்பிள்ளையே, உனக்கு எத்தனை ஆயிரமான பலவிதமான சூழ்நிலைகள், உன்னை பெருமைக்குரியதாக காணக்கூடிய எந்த காரியமும் உன்னை தப்புவிக்க முடியாது. உன் ஜீவனை காத்துக்கொள்ள முடியாது. உன்னை நல்ல பாதையிலே, பூரணமான பாதையிலே வழிநடத்தி அந்த பரலோக மேன்மையை காணப்பட முடியாது. மேய்ப்பனால் மாத்திரமே முடியும். ஒரு ஆடு தன் மேய்ப்பனுக்கு எவ்வளவு அருகாமையில் உள்ளது என்பதின் அடிப்படையிலே என்னுடைய பாதுகாப்பு இருக்கிறது. இன்று நீ உன் மேய்ப்பனின் அருகிலே இருக்கிறாயா? மேய்ப்பனின் அருகிலே இருக்கிறாயா? அப்படியானால் மேய்ப்பனில்லாத ஆட்டின் நிலை மிகுந்த பரிதாபம் அல்லவா? ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பன் இல்லாததினால் கலங்கினர் என்பதாக சகரியா 10:2 சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் திரளான ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்ததை கண்டு அவர்கள் மேல் மனதுருகினார். ஆம், நம்முடைய மேய்ப்பர், நம்முடைய நல்ல மேய்ப்பர் நமக்கு எவ்வளவு இன்றியமையாதவராய் இருக்கிறார் என்பதை தேவப்பிள்ளையே நீ மறந்து போகாதே. இந்த மேய்ப்பரை நீ அசட்டை பண்ணாதே, அவரை விட்டு விடாதே. நீ நானும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார் என்பதாக ஏசாயா 53:6 நமக்கு வெளிப்படுத்துகிறது அல்லவா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் உனக்காக எனக்காக விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார். நம்முடைய நல்ல மேய்ப்பராக அவர் கல்வாரியில் உனக்கும் எனக்கும் தம்முடைய ஜீவனையே அர்ப்பணித்து விட்டார். தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அருமையான வாலிப செல்லங்களே, இந்த மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து உன் அருகில் இருக்கிறாரா? அவர் உன் அருகில் இருக்கிறாரா? நீ அவரை உன்னுடைய மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? மேய்ப்பனின் சங்கீதத்திலே கூறப்பட்டுள்ள இந்த அனைத்து பரிபூரணமான ஆசீர்வாதங்களும் அந்த மேய்ப்பனை உடையவர்களுக்குத்தான் உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. மேய்ப்பனின் சங்கீதத்தை உனக்கு தெரியும், அந்த பாடலின் இனிமை உனக்கு தெரியும். ஆனால் அந்த மேய்ப்பரை உனக்கு தெரியுமா? அந்த மேய்ப்பரை நீ அறிந்திருக்கிறாயா? அவர் உன்னோடு இருக்கிறாரா? உன் அருகில் இருக்கிறாரா? உன்னை வழிநடத்துகிறாரா? அதுதான் அவசியம், அதுதான் அவசியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேய்ப்பனின் சங்கீதத்தை அறிந்திருக்கிற நாம் அந்த மேய்ப்பரை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளவில்லை என்றால் இன்றே அவரிடமாய் திரும்புவோம். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, வழிதப்பி போன ஒரு ஆடு, என்னை கண்டுபிடித்து என்னை தேடி கண்டுபிடிப்பீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து மறுபடியுமாய் உள்ளான சீர்கேட்டிலிருந்து நாம் விடுபட ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆம், உன் நல்ல மேய்ப்பர் உன்னை புறக்கணிக்க மாட்டார். நல்ல மேய்ப்பர் உன்னை புறக்கணிக்க மாட்டார். கடந்த நாட்களில் அவர் பலமுறை உன்னோடு பேசியும் நீ அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் இன்னும் மௌனமாய் இருப்பாய் என்றால் இப்போதே அவர் உன்னை மீண்டும் அழைக்கிறார். நீ அவருடைய அழைப்பிற்கு இணங்கி உன்னை தாழ்த்தி அவருடைய பாதத்தண்டை வருவாய் என்றால் அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார், அவர் உன்னை மன்னிப்பார். ஆம், அருமையான தேவ பிள்ளையே, முதலாவதாக பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் அனுபவத்தில் நாம் கர்த்தரை ஆடுகளுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பராக அனுபவிக்க முடியும். அது முதல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதிலும் நாம் அவரை நம் மேய்ப்பராக அனுபவித்து கொண்டே இருக்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராக அனுபவிக்கும்படி
நாம் பேதமையான ஆடுகள் என்பதையும் நம்முடைய மேய்ப்பர் இல்லாமல் நம்மால் ஜீவிக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து, அப்பா, காணாமற் போன ஆட்டை போல வழிதப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, அநேக நேரங்களிலே உம்மை பார்க்கல நாங்கள் அதிகமாக அறிந்திருப்பதாக கூட நாங்கள் எண்ணி நாங்கள் மாயையான வழியிலே விழுந்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். உம்முடைய செயல்களை பலமுறை குறை கூறி அவை தவறானவை என்று நாங்கள் விவாதித்திருக்கிறோம். அதை குறித்ததான சந்தேகமுடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அப்பா, இவைகளெல்லாம் எங்களை விட்டு அகற்றி எங்களிலே சுய சித்தம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தவர்களாக பேதமையான நாங்கள் எங்களை, அப்பா, நீரே வழிநடத்தும்படியாக உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கின்ற பொழுது பாதுகாவல், அந்த பாதுகாவல் எங்களுக்கு இருக்கட்டும் சாமி. மீட்பு இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.